இன்றைக்கி முட்டைகோஸ் மார்க்கெட்டில் எப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்ததுனால சரி முட்டைகோஸ் வச்சு இன்றைக்கி கூட்டு செஞ்சிடலாம், பருப்பு கூட்டு. ஏன்னா நேற்று செஞ்ச ரசம் வேறு கொஞ்சம் இருந்தது. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி நிறையா இருந்தது. அது வந்து துவையல் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அது வீடியோ என்னால் எடுக்க முடியல அர்ஜென்ட்டில். அப்புறம் கேரட்டு, வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நான் அரைச்ச உளுத்தம்பருப்பு அதெல்லாம் நம்ம எப்போயுமே அரைக்கிற மாதிரி அரைச்ச ஒரு துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். அது வந்து தோசைக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி தோசை போட்டிருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து எல்லாமே திருவி வச்சு எல்லாருக்குமே இந்த மாதிரி 2 தோசை மெலிசாக இருந்தால் 2 இது மொத்தமாக நம்ம போடும்போது அப்படி என்ன சொல்கிறது, மெதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது ஒரு தோசை சாப்பிட்டாவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வயிறு வந்து ஃபில் ஆகிடும். அந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னியே அரைச்சேன் அப்படின்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு தான். இதில் இஞ்சி போடுறதுனால நமக்கு நல்ல செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றோம், ஒன்று சாப்பிட்டாலும் நம்ம வந்து டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும், ப்ளஸ் நமக்கு ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்படி ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து என்னென்னா முட்டைகோஸ் கூட்டு தான் பண்ணேன். கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு 1 கப்பும் துவரம்பருப்பு 1 கப்பும் என்ன பண்ணேன், குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். சாப்பாடு வைக்கிற குக்கர்லேயே வச்சுட்டேன். ஏன்னா அதுலேயே நம்ம ரைஸ் வைக்கலாம்னு சொல்லி தான் நான் குக்கரில் கொஞ்சம் பருப்பு தான் ஆனாலும் இந்த குக்கர் நான் யூஸ் பண்ணேன். அதில் ஒரே ஒரு குட்டியூண்டு தக்காளி, 4 வெங்காயம், 4 பூண்டு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். வேக வச்சுட்டு அது பாட்டுக்கு வெந்ததுன்னா இந்த அடுப்பில் என்ன பண்ணேன்னா வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா தான் இதில் காரமே, வேறு எதுவுமே இல்லை. அதனால 4-5 நல்லா வரமிளகா, வெங்காயம் 4, பூண்டு 2 பல்லு பூண்டு நல்லா கீறி விட்டு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதிலேயே முட்டைகோஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டு உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தாங்க போட்டேன். சூப்பராக மூடி வச்சுட்டேன். நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பையும் எடுத்து அதில் போட்டு அந்த குக்கர்லேயே 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா போட்டேன். ஏன்னா வேகிறதுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பராக இருந்தது கூட்டு. லைட்டாக தான் நான் மஞ்சத்தூளும் போட்டேன், ஆனால் வெந்து வரும்போது அது கலர் சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் சாப்பாட்டில் சுட சாப்பாட்டெலாம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தோன்னா காலையில் செஞ்ச கேரட் துருவல் கொஞ்சோண்டு முட்டைகோசு, வெங்காயம், கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு முட்டை உடச்சி போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஆம்லேட் போட்டுட்டேன். பச்சை மிளகாய் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லை, அதனால போட்டேன். சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.